சட்டசபைக்குள்ள எலும்பு உடைப்பேன் அப்படிங்கிறதுல சட்டசபைக்குள்ள வா பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜயோ ஒரு புகாராக தெரிவிக்கும் போது விளாத்திக்குளம் தொகுதி எம்எல்ஏ வந்து தகுதி நீக்கம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் சினிமா படம் மாதிரி எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மேடையில் கரூரில் மேடையிலே பேசினார். அது ஒரு சண்டைக்கான ஆயத்தப்படுறது அப்படிங்கிறாங்க. இந்த கைது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதிகாலையில் போய் கைது பண்ணுறது, அவர் வந்து விசாரணைக்கு கூப்பிட்டா விசாரணைக்கு வந்திருக்க போறாரு. சரி கைது பண்றீங்க, ஓகே, கைது பண்ணி உடனே ரிமாண்ட் பண்ணணும். ஜெயலலிதா அவங்க காலத்தில் எப்படி நடந்துச்சு அந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. அதே போல மோடியினுடைய அரசாங்கம் வந்து அடக்குமுறை அதிகமாக கையாண்டாங்க, அந்த மாதிரியான ஒரு நடைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் டிவிக்கு ஆட்சிக்கு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பை தான் உண்டாகும். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க. திமுக எம்எல்ஏ விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த நடவடிக்கை தமிழக அரசியலில் எப்படி பார்க்கப்படுது? இந்த நடவடிக்கை முக்கியம் கிடையாது. சபாநாயகர் இன்னொன்று ஒன்று சொல்றாரு, மார்க்கண்டேயன் எம்எல்ஏ மேலே நீங்கள் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, சட்டசபைக்குள்ள எலும்பு உடைப்பேன் அப்படிங்கிறதுல சட்டசபைக்குள்ள வா பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ சட்டசபையை சார்ந்து ஒரு எம்எல்ஏ பேசியிருக்கிறார் அப்படிங்கும்போது சட்டசபைக்கான முழு பொறுப்பு வந்து சபாநாயகர் தான். அவர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா, ஒரு டிவிக்கே சார்ந்து எம்எல்ஏக்களோ இல்லை முதலமைச்சர் விஜயோ ஒரு புகாராக தெரிவிக்கும் போது விளாத்திக்குளம் தொகுதி எம்எல்ஏ வந்து தகுதி நீக்கம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விளாத்திக்குளம் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் சொல்கிறார். ஏன்னா எலும்பு உடைப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுனதுனால அப்போ விளாத்திக்குளம் தொகுதி எம்எல்ஏ மார்க்கண்டேயன் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா அப்படிங்கிற அளவுக்கு வந்து கொண்டு போயிட்டார். அதனால் அந்த கைது நடவடிக்கையை விட இந்த சபாநாயகருடைய அந்த பேச்சும் அவர் எடுக்க போகிற அடுத்த நடவடிக்கையும், ஏன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க போகுது, அதில் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கு. அந்த கைதில் கூட எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சொல்லியிருந்தார், என்னைய அரெஸ்ட் பண்ணணும்னா சபாநாயகர் அவரோட அனுமதி வேணும் அப்படின்னு. அதுக்கு அவரும் விளக்கம் கொடுத்துருந்தாரு. அந்த மாதிரி சட்டசபையில் என்ன நடந்தால் தான் நான் வந்து அனுமதி கொடுக்கணும், வெளியில் சட்டசபையில் கைது பண்ணேன்னா நான் அனுமதி கொடுக்கணும், இல்லைன்னா எனக்கு தகவல் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்படின்னு சொல்லி இந்த நிலையில் யார் புகார் தெரிவித்தாலுமே அதுக்கு நடவடிக்கை எடுக்க உரிமை இருக்கா சார்? அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. எம்எல்ஏக்கள் வந்து சட்டசபைக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் அப்படின்னா. இதில் நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, முதலமைச்சர் விஜயும் வந்து பேசினார், எல்லா கதையும் பூட்டிருங்க அப்படின்னு. அதாவது ஒரு படத்தில் கூட அப்படி ஒரு காட்சி வரும், விஜயே வந்து போயிட்டு அந்த மெயின் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு எதிரிகளெல்லாம் தாக்குதல் நடத்துறதா அப்படின்னு இருக்கும். அவர் சினிமா படம் மாதிரி எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மேடையில் கரூரில் மேடையிலே பேசினார். அதுவுமே ஒரு தவறான ஒரு வாதம் தான். அப்படி பேசக்கூடாது. ஏன்னா சட்டசபை அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்கும்ல. ஏன்னா எவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னால அப்படிங்கிறது. சைகை காட்டுறது அந்த மாதிரி அது விமர்சனங்கள் அது வேற. இருந்தாலும் எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணு அப்படிங்கிறது வந்து அது ஒரு சண்டைக்கான ஆயத்தப்படுறது அப்படிங்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் அவர் மார்க்கண்டேயன் எம்எல்ஏ வந்து பேசுறது. முதலமைச்சர் தூண்டுதலோட விளைவு தான் இது அப்படின்னு அவர் வந்து தொடங்கி வைக்கிறாரு. இவர் கொஞ்சம் ஓவரா போயிட்டாரு. எலும்பு உடைப்பேன் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஓவரா போயிருது. ஆனா அதுக்கு கைது பண்ணலாம், வழக்கு போடலாம், அதெல்லாம் கூட ஓகே தான். அரசியல் விமர்சனங்கள் வந்து நம்ம கடுமையான விமர்சனங்களை இது வரைக்கும் வச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துருக்கோம். இதுல வந்து உடனடியாக அதிகாரிலேயே கைது, இப்போ 15 நாள் நீதிமன்ற காவல், இதெல்லாம் வந்து நீதிபதி செய்யறது. நீதிமன்ற காவல்ங்கிறது நீதிபதி சொல்றது. இந்த கைது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதிகாலையில் போய் கைது பண்றது, அவர் வந்து விசாரணைக்கு கூப்பிட்டா விசாரணைக்கு வந்திருக்க போறாரு. சரி கைது பண்றீங்க, ஓகே, கைது பண்ணி உடனே ரிமாண்ட் பண்ணணும். 24 மணி நேரம் டைம் இருக்கு. சட்டத்தின்படி வந்து நீங்க 24 மணி நேரத்துக்குள்ள ரிமாண்ட் பண்ணணும், ஓகே. ஆனா ஒரு பேச்சு அப்படிங்கிறது நமக்கு வீடியோல வந்துருது. அந்த வீடியோ எல்லாருமே கேட்குறோம், டிவியில எல்லாருமே ஒளிபரப்பாயிருது, எல்லாருக்குமே தெரியுது இதுதான் தவறு அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஒரு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க கேட்கலாம், நீ என்ன தவறு செஞ்ச, உனக்கு யார் துணையா இருந்தாங்க, உனக்கு செல்லுல யார் சார்ஜ் போட்டு கொடுத்தா, ஆயுதம் யார் வாங்கி கொடுத்தா, நீ இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போறதுக்கு யாருக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி. இது ஒரு பேசுனது அவதூறு பேசு அப்படிங்கிறது, மிரட்டல் விடுத்த பேச்சு அப்படின்னு தான் நீங்கள் அந்த வழக்கு பதிவாயிருக்கு. அப்படிங்கும்போது இந்த பேச்சு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு வந்து நீங்கள் 12 மணி நேரம் விசாரணை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அது என்ன அப்படின்னா, துப்பாக்கி முனையில் என்னை மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டை குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஏன்னா உள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து டிவிக்கு ஆட்சி வந்து உருவாக்கி கொடுத்துட்டு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு எம்எல்ஏ வந்து நீங்கள் அவ்வளோ நேரம் வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எப்படின்னா உளவியல் ரீதியாக வந்து அந்த இது பண்ணுறது, டவுன் பண்ணுறது, அது அங்கே ஒரே இடத்துல உட்கார வைக்கிறது, அந்த சாப்பாடு கொடுக்குறது, தண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ 15 நாள் சிறைச்சாலை அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் என்னன்னா ஒரு ஏசியிலே இருந்து அவங்க ஒரு
வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த ஒரு நாளோ 2 நாளோ 15 நாளைக்கு இடையில ஜாமீன் கேட்டு வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அந்த ஜெயிலுக்குள்ளே போய் இருக்கிறது, அங்கே உள்ள அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அங்கே இருக்கிறவங்கலாம் ஏதோ ஒரு குற்றத்தில் வந்திருப்பாங்க, குற்றச்சாட்டப்பட்டு வந்திருப்பாங்க, விசாரணை கைதிகளாக இருப்பாங்க. அப்போ அவங்களோட பழகுறது, அங்கே இருக்கக்கூடிய ஃபேனு தான் இருக்கும், உங்களுக்கு ஏசி இருக்காது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை உண்டு. அது கைதுக்கு முன்னாடி அவர் பேசின பேச்சும் கைதுக்கு அப்புறம் பேசின பேச்சும் வித்தியாசம் தெரிஞ்சது. இன்னொன்று அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு சுகர்லாம் இருக்குது, சாப்பாடுலாம் ஒழுங்காக கொடுக்கல, இது என்ன ரொம்ப பாதிக்கும் அப்படின்னும் எம்எல்ஏ பேசியிருக்காப்புல. இல்லை, ஜெயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எனக்கு இந்த நோய் இருக்குது, எனக்கு அப்படி செய்யணும், எனக்கு படுக்கிறதுக்கு இப்படி வேணும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஜெயிலுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுப்பாங்களோ அதுதான் கொடுப்பாங்க. அங்கே போய் சுகர் இருக்குது அப்படின்னா நம்ம அப்போ அரசியலுக்கு வரக்கூடாதா, இதெல்லாம் பேசக்கூடாதா அப்படின்லாம் அது நிறைய கேள்விகள் வந்துடும். இப்போ நம்ம அந்த நடைமுறைகளை தான் நம்ம வந்து சொல்லலாமே தவிர அந்த அத்தனை மணி நேரம் வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரிமாண்ட் பண்ணி 15 நாளுக்கு ரிமாண்ட் பண்ணுறது இருக்குல்ல, அந்த சிறை கைதியாக உள்ள வைக்க வேண்டிய அந்த அவசியம் வந்து தேவையா அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ஏன்னா இப்போது ஒரு சொத்து குவிப்பு வழக்கு, ஒரு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, இல்லை யாரையோ தாக்கிட்டாங்க, இல்லை ஏதாவது வேற ஏதாவது பெரிய கிரிமினல் குற்றம் அப்படின்னா நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கலாம். ஓகே, இப்போ திமுக எம்எல்ஏக்கள் மேலேயும் முன்னாள் அமைச்சர்கள் மேலேயும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு வழக்கு போட்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு டிவிக்கு வந்து இன்னும் தயாராகலை. அதுக்கான ஆட்கள் அவங்கள்ட்ட இல்லை. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பேச்சு, அவர் மேடையில் பேசினாரு, இவர் பஸ்ஸில் பேசினாரு, இவர் ரோட்டில் பேசினாரு அப்படின்னு சொல்லி இப்போ இந்த 60 நாள் ஆட்சியில் 20க்கும் மேற்பட்டவங்க வந்து கைது செய்யப்பட்டு இந்த மாதிரி அவதூறு பேசினாங்க அப்படின்னு சொல்லியே கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் கூட போனார். அந்த மாதிரி இப்போ பேச்சுரிமை அப்படின்னு இருக்குல்ல, கருத்துரிமை அப்படின்னா அப்போ எல்லாத்துக்கும் இல்லையா அப்படின்னா, இப்போ நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் யார் எப்படி பேசுகிறாங்க, திமுக பற்றி எப்படி பேசுனாங்க, அதிமுக பற்றி எப்படி பேசுனாங்க, அவங்க குடும்பத்தை பற்றி பேசுனாங்க, இவங்க குடும்பத்தை பேசினாங்க. இப்போ டிவிகே வாரியர்ஸ் ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க, ரெக்கார்டிக்கலாகவே அது இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் விமர்சனம் பண்ணுறது, கருத்துரிமை அப்படிலாம் பேசணுன்னா என்ன, அவங்க தரந்தாழ்ந்து பேசுகிறதுக்கெல்லாம் எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் நடவடிக்கை எடுங்க, சொத்து குவிப்பு வழக்கில் நடவடிக்கை எடுங்க, இதுக்கு மேலே அவங்களுக்கு என்னெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னீங்களோ, எலெக்ஷனில் சொன்னீங்களோ அதெல்லாம் நடவடிக்கை எடுங்க அப்படின்னா அது ஓகே. இப்போது பழைய மார்க்கண்டேயன் அவர்கள் எம்எல்ஏ பழைய பேசுனதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், சமூக வலைதளங்களில். அப்போ நீங்கள் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு சோலார் கம்பெனியில் போய் பேசுறது, அதுக்கு முன்னால் வந்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஒரு எஸ்ஐ வந்து பேசுறது, இந்த மாதிரி இதுக்கு முன்னால் வந்து அவர் அப்படி பார்த்தோன்னா சட்டசபையிலே பேசியிருக்கிறார். சட்டசபையிலே மு.க. ஸ்டாலின் அவங்க குடும்பத்தை பற்றி, அப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏ இருக்கும்போது அவங்க குடும்பத்தை பற்றியெல்லாம் பேசி அது சர்ச்சையெல்லாம் மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னால் பேச தான் செய்வாங்க. அப்போ நாஞ்சில் சம்பத் பேசுனது, ஏன் விஜயபாஸ்கர் பேசுனது, எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து விஜய் பற்றி பேசுனதெல்லாம் இப்போ எடுத்து போட்டோன்னா அது என்ன ஆகும்? அப்போது அந்த பேச்சுகள்ங்கிறது வேற. இன்னைக்கு இப்போ பண்ண குற்றத்துக்கு என்ன நடவடிக்கை, இது வந்து சரியான நடவடிக்கை அப்படிங்கிறதான் கேள்வி. இது வந்து கொஞ்சம் டிவிக்கு ஆட்சிக்கு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பை தான் உண்டாகும். ஏன்னா என்ன அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அவர் பேசியிருக்கிறாரு, இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது, அதுக்கான தண்டனை அப்படிங்கிறது என்ன இருக்குது, எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க, இது என்ன இவங்க ஜெயலலிதா அவங்க காலத்தில் எப்படி நடந்துச்சு அந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. அதே போல் மோடியினுடைய அரசாங்கம் வந்து அடக்குமுறையை அதிகமாக கையாண்டாங்க, அந்த மாதிரியான ஒரு நடைமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கும்போது என்ன குற்றச்சாட்டுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ அவர் மணல் இது பண்ணாரு, மரத்தை வெட்டினாரு, மக்களுக்கு அது பண்ணாரு, அதுக்கு கேஸ் போடுங்க. அதாவது புறம்போக்கு நிலத்தை ஆட்டை போட்டாரு, குளத்துல வீடு கட்டியிருக்காரு அப்படின்னா நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுங்க, கேஸ் போடுங்க, விசாரணை பண்ணுங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி விஷயத்தை எடுக்கலாம். நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க மேடையில பேசுனதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இவ்வளவெல்லாம் குற்றம் பண்ணாருக்கு அதுக்கு இப்படி நடவடிக்கை, அப்படி கிடையாது. அது வேற, இது வேற. நீங்க அது வந்து குற்றச்சாட்டுகள், அந்த குற்றச்சாட்டுகள் வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கலாம். ஆளுங்கட்சி தானே, அரசாங்கம் உங்க கையில தான். நீதிபதிகள் மாற்றம்லாம் நமக்கு இப்போ செய்தியா வந்துகிட்டு இருக்கு. இப்போ நீதிபதிகள் மாத்துறீங்க, கலெக்டர், எஸ்பி எல்லாமே உங்க கையில தான் இருக்கிறாங்க. நீங்க என்ன நடவடிக்கைனாலும் எடுக்கலாம். அப்போ என்ன குற்றச்சாட்டோ அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன நடவடிக்கை மக்கள் கேட்பான்ல, இப்படி திட்டினா திட்டினதுக்கு நீ என்ன நடவடிக்கை எடுத்த, இப்போ இந்த மணல் பிரச்சனை சொல்றீங்க, அதுக்கு உன் கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்தது, உங்களுக்கு முதுகெலும்பு இருக்குல்ல, நீங்க அப்ப துணிச்சலாம் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தானே கேட்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி வழக்குகளா இல்ல, ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு முன்னாள் எம்எல்ஏக்கள் மேலேயும். அந்த வழக்கு நீங்க போடுங்க, விசாரணை நடத்துங்க, அதுல நீங்க நீதிமன்றத்தை தண்டனை வாங்கி கொடுங்க. மேடையில பேசுனதுக்கெல்லாம் கைது பண்ணும்போது அதுக்கு வந்து சப்போர்ட்டா பின்னால முட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பழைய கேஸ், அங்க இப்படி பேசினாரு, இங்க இப்படி பேசினாரு, அதுல சண்டை போட்டாரு, இங்க கொள்ளை அடிச்சாரு, இதை திருடினார் அப்படின்னு சொல்லும்போது அது எடுபடாது மக்கள் மத்தியில. மக்கள் என்ன நினைப்பாங்க, என்ன குற்றம் என்ன தண்டனை அப்படின்னு தான் பார்ப்பாங்க.
அப்போ இதுக்கு என்ன பிரச்சனை? இப்போ இந்த பேசுனதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை வந்து தேவை கிடையாது. இதுக்கு வந்து பாளையங்கோட்டை ஜெயிலில் அடைக்கணும். ஏன்னா பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு வந்தோன்னா நாளைக்கு ஒரு தியாகியாக தான் மாறுவார். ஏற்கனவே திமுக எம்பி கனிமொழி அவங்களும் அதுதான் சொல்றாங்க. நாங்க வந்து இதுக்கெல்லாம் திமுக அஞ்சாது, இன்னும் சொல்ல போனா பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு வரதை தான் திமுக காரங்க விரும்புறாங்க அப்படின்னும் அது வெளிப்படையா சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள வந்து ஜெயிலா அப்படின்னு கொஞ்சம் ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். வெளியில வந்து அப்படி பேசிக்கிடுவாங்க. ஏன்னா அந்த கைப்புள்ள மாதிரி வெளியே காட்டிக்கிடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜெயிலுக்கு போறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் வெளியில. ஏன்னா அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. அது வெளியில வந்து அப்படிதான் பேசுவாங்க, அரசியலுக்காக அப்படி பேசுவாங்க. இதுல எப்படி அப்படின்னா வந்து அவர் மார்க்கண்டேயன் வந்து இதுல ஸ்கோர் பண்ண தான் செய்வார். ஏன்னா திமுகவில் வந்து மாவட்ட செயலாளர் மாற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்துச்சு. அதில் இவங்க 2 பேரும் வந்துச்சு. என்னன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அவங்களுடைய தொகுதிகளில் வந்து தோத்துட்டாரு. அதாவது 2 தொகுதி ஓட்டப்படார ஸ்ரீகொண்டம் 2 தொகுதியும் டிவிக்கு ஜெயிச்சுட்டு அவருடைய தொகுதியில் மட்டும் குறைந்த வாக்குகள் அவர் ஜெயிச்சாரு. அதனால மாவட்ட செயலாளர் மாற்ற போறாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு பேச்சு. இந்த பக்கம் வடக்கு மாவட்டம், தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் மார்க்கண்டேயன் அவர்கள் அவர் தொகுதியில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. கோயில்பட்டி தொகுதியும் திமுக ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த வடக்கு மாவட்டத்தில் புதுசாக ஒரு மாவட்ட செயலாளர் உருவாக்கலாம். அதுக்கு வந்து மார்க்கண்டேயன் அவர் பேர் வந்து அடிபட்டுச்சு. அப்படிங்கும்போது இப்போ அனிதா ராதாகிருஷ்ணனும் கைதாகிறாரு, மார்க்கண்டேயனும் கைதாகிறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அந்த மாவட்ட செயலாளர் பதவியை காப்பாத்திக்கிறதுக்கு கைதாகிறாரு. மார்க்கண்டேயன் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் பதவியை பிடிக்கிறதுக்கு கைதாகிறாரு. அப்படிங்கிற பேச்சு வந்து திமுக ஓட ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா 2 பேருமே லைன்ல இருக்காங்க. வந்து இன்னைக்கு இது மாநில அளவில் பேசப்படக்கூடிய பேராக வந்து மாறிட்டாங்க. அப்படி மாறும்போது அவங்க வந்து சரி இவர் வந்து கட்சியில் ஒரு முக்கியத்துவம் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து அவர் பையனும் வந்து பேட்டி கொடுக்குறான். அப்படிங்கும்போது அடுத்து ஒரு சேர்மனோ ஏதாவது புதூர் சேர்மனோ ஒன்றிய சேர்மன் கூட வரலாம். ஏற்கனவே ஒரு பையன் ஆளுங்கட்சி, அதாவது கடந்த திமுக ஆட்சியில அரசாங்கத்தை எதிர்த்து பேசினாரு. அரசாங்கத்தை எதிர்த்து இல்லை, மதுரையில் வந்து ஒரு கோஷம் போடுறாரு, ஏர்போர்ட்ல வந்து கோஷம் போடுறாரு. அதில் கைது செய்யப்பட்டார். அப்போ அடுத்த ஆட்களை வந்து தயார் பண்றாங்க. எம்பிக்கு வரலாம், சேர்மனுக்கு வரலாம், அந்த மாதிரியான இதை தயார் பண்றாங்க. அப்போ அனிதா ராதாகிருஷ்ணனும் இதுல வர்றாரு, உள்ள வர்றாரு, மார்க்கண்டேயனும் உள்ள வர்றாங்க. அப்போ இது வந்து டிவிக்கு இப்போ கைது பண்றாங்கல்ல, இதெல்லாம் பெரிய ஒரு இது கிடையாது. இப்படி தட்டி விட்டு போறது. உங்களுக்கு நீங்க என்ன கேஸ் அப்படிங்கிறது இது ஜாமீன் எடுத்துட்டு போயிருவாங்க. ஏன்னா கொலை கேஸ்லேயே 3 மாசத்துல வெளியில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நிரூபிச்சாதான் அது. இதெல்லாம் சாதாரண கேஸ். நீங்க என்ன கேஸ் போடுறீங்க, என்ன இது பண்றீங்க அப்படின்னு இருக்குல்ல, மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்களா நாங்க திமுக எம்எல்ஏ கை வீசிட்டோம் அப்படின்னு வேற சொல்லலாம். சொல்றதுக்கு நல்லா இருக்கும். திமுக எம்எல்ஏ பிடிச்சி உள்ள போட்டோம் பாத்தீங்களா, என்ன கேஸ்ல பிடிச்சு போட்டீங்க? சும்மா மேடையில வாயிட்டு பேசுனதுக்கெல்லாம் பிடிச்சு உள்ள போடுவீங்களா? அப்படிதான் மக்கள் கேட்பாங்க. அவங்க மேல இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்களா, இன்னைக்கு இவ்வளவு தூரம் சோசியல் மீடியால அடுக்குறாங்க, தொலைக்காட்சி விவாதத்தில் போய் இவ்வளவு தூரம் சொல்றாங்க. அவர் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மேலே இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு, கனிமொழி எம்பி மேலே எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்து மேலே எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்குன்னு. சரி, அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன விசாரணை பண்ணீங்க, என்ன என்கொயரி வச்சீங்க அப்படின்லாம் இருக்குது இல்ல. இப்போ அருண் ஐபிஎஸ் வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுக்கல, அதனால வந்து அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அருண் ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணியே 1 வாரத்துக்கு மேல ஆகுது. அதுக்கப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன செஞ்சு, புது அதிகாரி வந்திருப்பாங்கல்ல, புது அதிகாரி என்ன செஞ்சாங்க? அப்போ யாரா இருந்தாலும் அந்த முறைப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கணும். சும்மா நம்ம எல்லாமே விளம்பரமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் அவர் வந்து ஒரு நோக்கத்தோட வந்திருக்கிறாருல, ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு இந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது இவங்க வெறும் விளம்பரமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த விஜய் அவர்கள் மேல வைக்கக்கூடிய மக்கள் நம்பிக்கை இருக்குல்ல, அதுவே குறைஞ்சு போவதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அவர்கிட்ட சொல்லும்போது சொல்லணும், அவர்கிட்ட வந்து நாங்கள் டிஎம்கே எம்எல்ஏ கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, ஓகே நம்ம டீம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா செயல்படுறாங்க அப்படின்னு தான் நினைப்பாரு. என்ன கேஸ்ல பண்றோம், அது ஒரு நிரந்தர தீர்வா இருக்குமா அப்படின்லாம் இருக்குல்ல, இது கட்சிக்கு வளர்ச்சிக்கு உதவுமா இல்லை மக்கள்கிட்ட அதிருப்தி உண்டாக்குமா அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட வந்து எடுத்து சொல்லுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அப்படிங்கும்போது அந்த விஜய் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல மக்கள் மத்தியில், அதை வந்து காப்பாற்றணும். கீழே உள்ள அதிகாரிகளும் சரி அமைச்சர்களும் சரி அந்த விஜய் அப்படிங்கிற நம்பிக்கையை காப்பாற்றினாங்க அப்படின்னா அது டிவிக்கு ஆட்சிக்கு ஒரு நல்ல பேரை உண்டாக்கும். இல்லை இந்த மாதிரி சில்லற வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இது வந்து அதிருப்தி தான் உண்டாகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎஸ்பி நாக துருத்துறாரு, போடா வாடா அப்படிங்கிறாரு, கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ணுறாரு. அப்புறம் இப்படியான அதிகாரிகள் இருக்கும்போது அவங்க மேலே 24 மணி நேரம் தாண்டிட்டு எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ இது வந்து ஆளுங்கட்சிக்கு தான் மிகப்பெரிய கெட்ட பேரை உண்டாக்கும். அது வந்து நேரடியாக கட்சி டிவிக்கே அப்படிங்கிறத தாண்டி அந்த விஜய் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குல்ல, ஒரு மாசு இருக்குல்ல,
அந்த மாசுக்கு வந்து அது வந்து மாசுபடக்கூடிய ஒரு நிலையா உருவாகி. நீங்க சொன்ன மாதிரி அதிகாரிகள் மேலேயே இந்த குற்றச்சாட்டு வருதா? ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்களும் கூட ஒரு இந்த மாதிரி ஒரு டிஎஸ்பி பத்தி குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அவர் தான் வந்து ஒரு ரூரல் டிஎஸ்பி வந்து சுதீர் வந்து என்கிட்ட நீங்கள் டிவி கேல சேர்ந்துருக்கேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு மஃப்டியில் வந்து ஒருத்தர் சபாரி சூட்டில் அவர் வந்து சொன்னார் அப்படின்னு. நான் ஆளுநர்கிட்டே இதை பற்றி பேசுவேன் அப்படின்னும் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வர விடாமல் வந்து டிவிக்கு ஆட்சிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அல்லது விஜய்க்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னா இந்த அதிகாரிகளும் அமைச்சர்களும் எப்படி செயல்பட போகிறாங்க அப்படிங்கிற தனிப்பட்ட உங்களுக்கு கோப தாபம் அதெல்லாம் வந்து இதில் காட்டக்கூடாது. உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு இவருக்கும் பிரச்சனை, ஒரு லேண்டில் பிரச்சனை, ஒரு சோலாரில் பிரச்சனை, அல்லது ஒரு கனிமம் சார்ந்த, ஏன்னா எல்லா மினிஸ்டருக்கும் பிஸ்னஸ் இருக்குது. அப்போ ஒரு பிஸ்னஸை வச்சுக்கிட்டு ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுத்து அதை வந்து தன்னுடைய ஆறுதல் படுத்திக்கிடக்கூடாது. அப்போது இந்த ஆட்சிக்கு நல்ல பேரை கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும், நடவடிக்கை எடுங்க, எப்படிவான நடவடிக்கை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த டிவிக்கு விஜய் ஆட்சி அப்படின்னு இருக்குல்ல, மக்கள் ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்கல்ல, அதை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதா மக்கள் எதிர்பார்ப்பு. அது என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பெரிய பெரிய முன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் வந்து கைது நடவடிக்கை வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். உதாரணமாக செந்தில் பாலாஜி, வேலு அவங்கெல்லாம். ஏன்னா இதுலலாம் முடியாமல் இப்போ இப்படி அனிதா ராதாகிருஷ்ணன், மார்க்கண்டே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த கைதுங்கிறது இது வந்து நான் இங்கே எதுவுமே பண்ண முடியல, அதோட ஒரு பக்கமாக நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு இது அதான் அப்படி கூட எடுத்துக்கலாம். அதிகாரிகளுடைய செயல்பாடு அப்படி இருக்குது, அது சரி பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். சார் இப்போ நீங்கள் சொன்னதுபடி பார்த்துங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு இவ்வளோ தூரம் ஒரு அரசு வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பொதுமக்கள் மத்தியிலையும் அது ஒரு பேசப்படுதா பார்க்கப்படுது. பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பழனியில் 100 கோடி மேட்டரை டைவர்ட் பண்ணுறதுக்கு மார்க்கண்டேயனை போய் கைது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்போ அந்த பேச்சு நமக்கு எதுக்கு? அப்போ அந்த நேர்மையான முறையில் செயல்பட்டோம் அப்படின்னா ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுத்துறது. நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னா எந்த மாதிரியான நடவடிக்கை அப்படிங்கிறத செயல்படுத்தினாங்கன்னா அது விஜய்க்கு ஒரு நல்ல பேரை உண்டாக்கும், ஆட்சிக்கு ஒரு நல்ல பேரை உண்டாக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி செயலில் இவங்க ஈடுபடாமல் மாற்று சக்தின்னு சொல்லி வந்தாங்க, அதுக்கான மக்களுக்கு தேவையான விஷயங்களை இவங்க கூடுதலாக ஒரு கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட பார்வையாகவும் இருக்குது. எல்லா தரப்புலேருந்தும் அதை தான் பேசுகிறாங்க. ஸோ தொடர்ந்து இதெல்லாம் சரி பண்ணி தவேக ஆட்சி எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய நிறைய தகவல்களுக்கு நன்றி சார். நன்றிங்க.